இங்கு நீ வா எந்தன் நெஞ்சில் பஞ்சம் வஞ்சம் நஞ்சே மிஞ்சும் உடல் வேறு வேறாகி உயிரை தந்தவளே நானே நாகம் நானே. பரமேஸ்வரா, என்ன இது? எனக்கு என்ன ஆச்சு? எனக்கு என்ன ஆச்சு? இது என்ன இடம்? இங்க எது நடக்குது? அந்த கானிஷ்கா என்னை கடத்திக்கிட்டு போய் அவன் கட்டுப்பாட்டுல வச்சிருந்தா. இப்ப என்னடானா நான் எந்த இடத்துல இருக்கேன்? என்னை காப்பாத்தினது யாரு? அப்படின்னா என்னை காப்பாத்தினது நீதானா? எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. நான் இந்த இடத்துக்கு எப்படி வந்தேன்? என்ன இங்க யாரு கூட்டிட்டு வந்தாங்க? நீயா தான் இருக்கணும். வேற யாருக்கு அந்த சக்தி இருக்கு? என்னம்மா மிஸ் மாயமா, இங்க இருக்கீங்களா நீங்க? நீங்க இங்க எப்படி? நான் உங்களுக்காக தான் அமிர்தா இங்க வந்தேன். ஆனா நீங்க உங்க பழைய குணத்தை மறுபடியும் காட்டிட்டீங்கல்ல. அப்படின்னா? அதாங்க கண்ணாம்பூச்சி விளையாட்டு. கஷ்டப்பட்டு உங்களை தேடி கண்டுபிடிச்சிட்டங்கிறதுக்குள்ள அதுக்குள்ள மாயமாயிட்டீங்களே. எங்க போயிருந்தீங்க? உங்களை தேடி நான் ஊரெல்லாம் பைத்தியக்கார மாதிரி சுத்தினேன். உங்களுக்கு என்ன ஆச்சோ ஏதோன்னு பயத்திலே ஒரு நிமிஷம் என் உயிர் போயிட்டு வந்துருச்சுங்க. இனி உங்களை பார்க்க முடியாதுன்னு தோணுச்சுங்க. எப்படியோ அந்த ஆண்டவரோட அருளால நீங்க கிடைச்சிட்டீங்க. ஏமா
இன்னும் கோபமா இருக்காதா பின்ன? இல்ல ஹேமா, இப்ப என்ன நடக்க கூடாதுன்னு நடந்து இன்னும் என்னங்க நடக்கணும்? அங்க என் புள்ள வாழ்க்கையில நடக்க கூடாததெல்லாம் நடந்துட்டு இருக்கு. நீங்க என்னடானா எதுவுமே நடக்காத மாதிரி ரொம்ப கூலா ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஹேமா, எனக்கு தெரியும் நம்ம மயூரி ஹர்ஷாங்கிற பையன் வந்து பார்த்த பிறகுதான் நீ இப்படி எல்லாம் இருக்க. இத பார் ஹேமா, யாரோ ஒரு மூணாவது மனுஷன் நம்ம மயூரி மேல பழி போட்டான்னு அது பெருசா நம்பிக்கிட்டு நம்ம பசங்க வாழ்க்கை நம்மளே பாழாக்கலாமா? மயூரி நல்ல பொண்ணுதாமா. அந்த மயூரியும் அந்த பையனும் தனியா சந்திச்சு பேசினதை நான் பார்த்திருக்கேன், என் காதால கேட்டிருக்கேங்க. அப்ப நானும் மூணாவது மனுஷிதானா? நான் அப்படி சொல்லல ஏமா. இங்க பாருங்க, தேவையில்லாம நீங்க மயூரிக்கு வக்காலத்து வாங்காதீங்க. கண்ணுக்கு தெரிஞ்சு என் பிள்ளைய பாழுங்கிணத்துல தள்ள நான் தயாரா இல்லைங்க. எனக்கு என் பிள்ளையோட வாழ்க்கையும் அவன் சந்தோஷமும் தாங்க ரொம்ப முக்கியம். மத்தவங்களோட பிடிவாதத்துக்கு என் பிள்ளையோட வாழ்க்கை பலியாகுது. அதை சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு என்னால முடியாதுங்க. அந்த அளவுக்கு எதுவுமே ஆகலமா. நீ தேவையில்லாம உணர்ச்சி வசப்படுறேன்னு நினைக்கிறேன். உங்களை சுத்தி நடக்கிறத நல்லா கண்ணை திறந்து பாருங்க, அப்பதான் உங்களுக்கு உண்மை புரியும். ஒரு பிள்ளையோட மனசு தாய்க்கு மட்டும்தாங்க எப்பவுமே புரியும். அர்ஜுனோட தாயா இப்ப நான் செய்ய வேண்டிய கடமையை நான் செஞ்சே தீருவேன். நீங்க என்ன பிடிவாதக்காரின்னு நினைச்சுக்கோங்க, இல்ல வேற என்ன வேணாலும் நினைச்சுக்கோங்க. ஆனா எந்த காரணத்தை கொண்டும் இந்த கல்யாணம் நடக்க நான் விட மாட்டேன், விட மாட்டேன், விட மாட்டேன். அவ்வளவுதான். ஏங்க, இந்த அளவுக்கு தெய்வ பக்தி இருக்கிற நீங்களே பிரசாதம் வேண்டான்னு சொல்லலாமா? எடுத்துக்கோங்க, இந்தாங்க வாங்கிக்கோங்க. பிரசாதம் வாங்கிக்கிறது கூட இந்த அளவுக்கு யோசிக்கணுமா? எடுத்துக்கோங்க. இந்தாங்க. அது சரி, நீங்க எங்க போயிருந்தீங்க? நான் உங்களை தேடிக்கிட்டு அப்பவே கோயிலுக்கு வந்தேன். உங்க பூக்குடியும் பூஜை சாமானும் கீழே சிதறி கிடந்துச்சு. அது என்ன நடந்துச்சுன்னா, உங்களுக்கு லேசா அடிபட்ட மாதிரி இருக்கே. அது ஏதோ ஒரு பறவை என்ன துரத்துக்கிட்டு வந்துச்சு. அதனால்தான் பூஜைக்கு கொண்டு வந்ததை கீழே போட்டுட்டு அப்படியே ஓடிட்டேன். அதுக்கப்புறம் எப்படியோ தப்பிச்சு இங்க வந்துட்டேன். அது என்னங்க, எப்ப பார்த்தாலும் பறவைங்க உங்களையே அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கு. நீங்க என்ன பாம்பா? நான் விளையாட்டுக்கு சொன்னேங்க. விடுங்க, உங்களுக்கு எதுவும் ஆகாம நீங்க நல்லா இருக்கீங்கல்ல, எனக்கு அதுவே போதுங்க. ஆனா எனக்கு இது பத்தாதே அர்ஜுன். எனக்கு உன் உயிர் வேணும், அப்பதான் எனக்கு நிம்மதி. ஏதாவது பேசுங்க. எனக்கு இப்போ என்ன பேசுறதுன்னே புரிய மாட்டேங்குது. உங்க மனசுல இருக்கிற குழப்பம் எனக்கு புரியுது அமிர்தா. ஆனா உங்களுக்கு ஒரு இனிப்பான செய்தி சொல்லணும். அதை சொல்றதுக்காக தான் நான் உங்களை தேடி கோவிலுக்கே வந்தேன். ஆனா இங்க வந்து பார்த்தா என்னென்னமோ நடந்து போச்சு. இனிப்பான செய்தியா? என்ன அது? நான் எப்பவுமே சொல்லிட்டு இருப்பேன் அமிர்தா, நீங்க பிறந்தது எனக்காக, நான் பிறந்தது உங்களுக்காகன்னு. அது அந்த ஆண்டவனுக்கும் புரிஞ்சு போச்சு போல இருக்கு. பாத்துக்கிட்டே இருங்க, இனிமே நமக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும். அது நீங்க எதுவும் பேச வேண்டாம் அமிர்தா, இனிமே எல்லாமே நல்லதாவே நடக்கும். அவ்வளவுதான். இது உங்ககிட்ட எப்படி வந்துச்சு? உங்களை காணோன்னு நான் பயந்து போயிருந்தேன். அந்த நேரத்துல இது எனக்கு கிடைச்சது. அந்த நேரத்துல நீங்க திரும்ப எனக்கு கிடைப்பீங்கன்னு நம்பிக்கை கொடுத்த இந்த கொலுசு என்னை பொறுத்த வரைக்கும் என் காதலோட சஞ்சீவனி மாதிரி.
சஞ்சீவனி இல்ல அர்ஜுன், மரண சாசனம்னு நினைச்சுக்கோ. எனக்கு கிடைச்சது வெறும் கொலுசு மட்டும் இல்ல அமிர்தா, கிடைச்சது என்னுடைய காதல். இந்த கொலுசு தான் நம்ம 2 பேருடைய மனசை இணைக்க போகுது. இந்த கொலுசு சத்தம் தான் நம்ம 2 இதயங்களோட பேச்சு. இந்த கொலுசு தான் நாம 2 பேருடைய காதல் அடையாளம். என் காதலனுக்கு திரும்ப கிடைச்ச சந்தோஷத்துல இந்த கொலுசை நான் உங்க காலில் மாட்டி விடுவா. ஒரு பாதி கதவு நீயடி, மறு பாதி கதவு நானடி. பார்த்து கொண்டே பிரிந்திருந்தோம், சேர்த்து வைக்க காத்திருந்தோம். ஒரு பாதி கதவு நீயடா, மறு பாதி கதவு நானடா. தாழ் திறந்தே காத்திருந்தோம், காற்று வீச பார்த்திருந்தோம். நீ என்பதே நான் தானடி, நான் என்பதே நாம் தானடி. ஒரு பாதி கதவு நீயடி, மறு பாதி கதவு நானடி. நம்ம காதலுக்கு அடையாளம்னு சொல்லி இந்த கொலுசை போட்டு விடுற அர்ஜுன், போட்டு விடு. நான் இதே காதல ஆயுதமா வச்சுக்கிட்டு உன் கழுத்துக்கு எப்படி கத்தியா மாற போறேன்னு பொறுத்து இருந்து பார். ஆ, ஏதாவது சொன்னீங்களா? எதுவும் சொல்லலையே. ஆ, இல்லையா? என்னமோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. பாருங்க, காதல விழுந்துட்டாலே இப்படிதான் எல்லாமே பிரமையா இருக்கும் போல. சரி, கிளம்பலாமா? நேரமாச்சு, வீட்ல அப்பா அம்மா காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆ ஆ சரி. என்னென்னமோ பேசலான்னு ஆசையோட வந்தேன். பரவாயில்ல, விடுங்க. நீங்க சேஃபா இருக்கீங்கல்ல, அதுவே போதும். வாங்க போலாம். ஏமா ஏன் மயூரி விஷயத்துல இந்த அளவுக்கு கோவமா இருக்கா? அந்த மயூரியும் அந்த பையனும் தனியா சந்திச்சு பேசினதை நான் பார்த்திருக்கேன், என் காதால கேட்டிருக்கேங்க. அப்ப நானும் உங்களுக்கு 3வது மனுஷியா? அப்படின்னா ஹேமா சொல்ற விஷயம் உண்மைதானா? அங்க என் புள்ள வாழ்க்கையில நடக்க கூடாததெல்லாம் நடக்குது. நீங்க என்னடனா எதுவுமே நடக்காத மாதிரி கூலா ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த கல்யாணத்தால அர்ஜுனோட வாழ்க்கை பாழாயிடுமா? கண்ணுக்கு தெரிஞ்சு என் பிள்ளைய பாழும் கிடத்துல தள்ள நான் தயாரா இல்லைங்க. எனக்கு என் பிள்ளையோட வாழ்க்கையும் அவன் சந்தோஷமும் தாங்க ரொம்ப முக்கியம். மத்தவங்க பிடிவாதத்துக்கு என் பிள்ளையோட வாழ்க்கை பலியாகுது. அதை சும்மா என்னால வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. ஒருவேளை எல்லாருமே வற்புறுத்துறதுனாலதான் மயூரிய கல்யாணம் பண்ண அர்ஜுன் சம்மதிச்சானா? நீங்க என்ன பிடிவாதக்காரின்னு நினைச்சுக்கோங்க, வேற என்ன வேணாலும் நினைச்சுக்கோங்க. ஆனா எந்த காரணத்தை கொண்டும் இந்த கல்யாணம் நடக்க நான் விட மாட்டேன், விட மாட்டேன், விட மாட்டேன். கர்ணாவை கூப்பிட்டு விசாரிச்சா தெரிஞ்சிடும். நிச்சயமா அர்ஜுன் கர்ணா கிட்ட எல்லா விஷயத்தையும் தெளிவா சொல்லியிருப்பான். என்னப்பா ஏதோ ஆழ்ந்த யோசனையில இருக்கீங்க? வா கர்ணா, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உட்காரு. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்பா. என்னன்னு சொல்லுங்கப்பா. உண்மையை சொல்லு கர்ணா, அர்ஜுன் மயூரிய கல்யாணம் பண்ணிக்க மனசார சம்மதிச்சிருக்கானா? என்ன அப்பா திடீர்னு இப்படி ஒரு கேள்வி கேட்கிறாரு? என்ன சொல்றது? என்ன கர்ணா யோசிச்சுட்டு இருக்க? அப்பா அது கர்ணா, உண்மையை சொல்லு. என்கிட்ட நீ எதுவும் மறைக்க கூடாது. உனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லு. எனக்கு தெரியும் அர்ஜுன் உங்ககிட்ட எந்த விஷயத்தையும் மறைக்கவே மாட்டான். அர்ஜுன் எல்லாரும் ஃபோர்ஸ் பண்றதுனால தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டானா? சொல்லு கர்ணா. இதுக்கு மேல மூடி மறைச்ச பிரயோஜனம் இல்லை. உண்மையை சொல்லிட வேண்டியதான். ஆமாப்பா, அர்ஜுனுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை. அப்புறம் அப்பா அது அர்ஜுன் உங்க பார்ட்னரோட பொண்ணு அமிர்தா இருக்கல்ல, அவளை
உயிருக்குயிரா காதலிக்கிறான்ப்பா. அமிர்தா இல்லாம வாழ்க்கையே இல்லைங்கிற அளவுக்கு இருக்கான் அர்ஜுன். இதெல்லாம் ஏன்டா முன்னாடி என்கிட்ட சொல்ல? இந்த வீட்டு மரியாதை கூடவே உங்க மரியாதையும் சேர்ந்த பிரச்சனை பாது. அதனாலதான் அர்ஜுன் இந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்லாம இருக்கான். ஆனா ஒண்ணு மட்டும் உண்மைப்பா, அர்ஜுன் வலுக்கட்டாயமா மயூரி கழுத்துல தாலியை கட்டினா அவன் வாழ்க்கையில நிச்சயமா சந்தோஷமா இருக்கவே மாட்டான்ப்பா. கருணா, அந்த பொண்ணு அமிர்தா எப்படி? அப்பா, அமிர்தா நல்ல பொண்ணுதான்ப்பா. சரி, நீ போ. நீ என்ன சொல்ற சரோஜா? ஆமாங்க, நாம செய்ய போற காரியத்துல எந்த தப்பும் கிடையாது. ஒரு தடவை நீங்களே யோசிச்சு பாருங்க. நீ சொல்றது சரிதான் சரோஜா. ஆனா கல்யாண தேதி வேற நெருங்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல நான் விஷ்ணு சார் கிட்ட போய் நடந்த என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணுங்க, என் பொண்ணு உங்க புள்ள மேல உயிரியே வச்சிருக்கா, என் பொண்ணை நீங்க மருமகள் ஆக்கிக்கிங்கன்னு சொன்னா அது அநாகரிகமா இருக்காது? அப்பா, இப்பயாவது உனக்கு புரிஞ்சுதே இதெல்லாம் அநாகரிகம்னு. இல்லைங்க, இதான் யதார்த்தம். நிதானமா நீங்க ஒரு தடவை யோசிச்சு பாருங்க. விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கை பூரா குடுத்தன நடத்துறது அது ரொம்ப கொடுமைங்க. இங்க நடக்கிற நரக வேதனை எங்களால தாங்கிக்க முடியல. இன்னும் என்னத்தெல்லாம் நான் பார்த்து தொலைக்கணுமோ. தலை எழுத்து. இதோ பாருங்க, எத்தனையோ கல்யாணங்கள் நிச்சயதார்த்தம் முடிஞ்சு ஒரு சில காரணங்களுக்காக கடைசி நேரத்துல நிக்கிறது நம்ம பார்த்தது இல்லையா என்ன? இதெல்லாம் அந்த ஆண்டவனோட விளையாட்டுங்க. யாருக்கு யாரு ஜோடிங்கிறதெல்லாம் அந்த ஆண்டவன் ஏற்கனவே எழுதி வச்சுட்டாங்க. அது அப்படிதான் நடக்கணும். இதுவும் அதே மாதிரி நடக்குது, அவ்வளவுதான். ஆமா சரோஜா, நடக்கிறது நடக்கட்டும். நான் நாளைக்கே விஷ்ணு சார் கிட்ட போய் பேசுறேன். என்னன்னு போய் பேசுவ விக்ரம்? இல்லப்பா, வீட்ல பேருக்காவது பெரியவங்கன்னு நாங்க 2 பேரும் இருக்கோம். எங்களை ஒரு வார்த்தை கேட்கலாம்ல? இங்க பாருங்க சித்தப்பா, இந்த விஷயத்துல நான் யார் பேச்சையும் கேட்க மாட்டேன். என் பொண்ணோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். அப்படி இல்லப்பா, அவ ஆசைப்படுறாங்கிறதுக்காக இன்னொரு பொண்ணோட கல்யாணத்தை நிறுத்துறது இந்த குடும்பத்துக்கு நல்லதா சொல்லு? அந்த பொம்பளை பிள்ளையோட சாபம் இந்த குடும்பத்தை தாக்காதா? ஆனா இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலனா என் பொண்ணு மனசுடைஞ்சு போயிடுவா. அப்ப மட்டும் இந்த குடும்பம் நல்லா இருக்குமா? அத்தை, ஆண்டவன் முதல்ல எங்களுக்கு அமிர்தாவை கொடுத்தான். இப்போ அர்ஜுன் தான் அவளுக்கு சரியான ஜோடிங்கிற அறிகுறிய காட்டுறான். இது ஆண்டவன் போடுற முடிச்சு. ஆண்டவன் விருப்பத்துக்கு மாறா நடக்க எங்களுக்கு விருப்பம் இல்ல. நடக்கிறது நடக்கட்டும். நான் இந்த விஷயத்தை பத்தி விஷ்ணு சார் கிட்ட பேசியே தீருவேன். நீ போய் பேசுறதெல்லாம் சரிதான்ப்பா. ஆனா இவ மட்டும் ஆசைப்பட்டா போதுமா? அதுதான்ப்பா நானும் கேக்குறேன். இல்ல அந்த பையன் அர்ஜுனுக்கும் இந்த பொண்ணு மேல விருப்பம் இருக்கணும் இல்லையா? விருப்பம் இருக்கு. அர்ஜுனும் என்ன மனசார விரும்புறாரு. அமிர்தா, நீ சொல்றது உண்மைதானாமா? ஆமாமா, அர்ஜுனும் நானும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசார விரும்புறோம். அர்ஜுனுக்கு நானா உயிர். இந்த கல்யாணத்துக்கு அவங்க தரப்புல இருந்து பரிபூர்ண சம்மதம் இருக்கு. நேரம் பார்த்து வீட்ல எல்லார்கிட்டயும் கேட்டு சம்மதம் வாங்குறேன்னு சொல்லிருக்காரு. அப்படின்னா
எங்க வேலை இன்னும் சுலபமாயிடுச்சு. அமிர்தா, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஆமாப்பா, கடைசியில என்னோட வேண்டுதல் அந்த ஆண்டவனோட காதுல விழுந்துடுச்சு. என் அர்ஜுன் எனக்கு கிடைச்சிட்டாருமா. உன் வாழ்க்கையில இனி நல்லதே நடக்கட்டும்.